ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காமமும் காதலும். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செக்ஸ் வாழ்க்கை போராக போகுதா? அப்போ உடல் உறவில் இந்த விஷயங்களை ட்ரை பண்ணுங்க, சூப்பராக மாறுமாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். செக்ஸ் என்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் வரும் ஒரு அற்புதமான நிகழ்வு மற்றும் இன்ப உணர்வு. திருமணமான போது இதில் பாலியல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல உடல் உறவு சலிப்பானதாக மாறிவிடும். இது தம்பதிகளிடையே உள்ள நெருக்கத்தை குறைத்துவிடும். இன்று பெரும்பாலான தம்பதிகள் சந்திக்கும் ஒரு முக்கிய பிரச்சனை திருப்தியற்ற பாலியல் வாழ்க்கை. ஒவ்வொரு தம்பதியினரும் தங்கள் பாலியல் வாழ்க்கையை எப்போதும் மசாலாவாக்க சில விஷயங்களை முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் பாலியல் வாழ்க்கையை சுவாரஸ்யமானதாக மாற்ற பல்வேறு வழிகள் உள்ளன. உறவில் மகிழ்ச்சியாக இருக்க தம்பதிகள் இருவரும் இணைந்து விஷயங்களை முயற்சிக்க வேண்டும். உங்கள் பாலியல் வாழ்க்கையை எவ்வாறு சுவாரஸ்யமாக மாற்றலாம் என்பது பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படுக்கை அறையில் உங்கள் துணையின் விருப்பு வெறுப்புகளை நீங்கள் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் உங்கள் பாலியல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். தம்பதிகள் உடல் உறவில் என்ன விரும்புகிறீர்கள், என்னென்ன நிலைகள் முயற்சிக்கலாம் என்பதை பற்றி தம்பதிகள் இருவரும் பேசி புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் விருப்பங்களை உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்வது அவசியம். பாலியல் அனுபவத்தை இன்னும் சிறப்பாக செய்ய உங்கள் துணையோடு சில சில்மிஷ விஷயங்களிலும் ஈடுபட வேண்டும். ஒருவரின் தேவையை மற்றொருவர் பூர்த்தி செய்யும் போது அது சுவாரஸ்யமான உடலுறவாக மாறும். தம்பதிகள் இருவரும் உச்சகட்டம் அடைய உதவும் சிறந்த வழிகளில் ஃபோர்ப்ளேவும் ஒன்று. உங்கள் பாலியல் வாழ்க்கையை மசாலாவாக்கவும் சுவாரஸ்யமாக்கவும் முன் விளையாட்டை தம்பதிகள் முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் உறவில் ஈர்ப்பை அதிகரிக்க இது எவ்வளவு அழகாக செயல்படுகிறது என்பதை காலப்போக்கில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆதலால் ஒவ்வொரு தம்பதிகளும் ஃபோர்ப்ளேவில் கட்டாயம் ஈடுபட வேண்டும். எப்போதும் படுக்கை அறையில் மட்டுமே செயல்படாதீர்கள். உங்கள் படுக்கை அறையை விட்டு வெளியேறி வீட்டில் சில சுவாரஸ்யமான இடங்களையும் தேர்வு செய்யுங்கள். டேபிள், சமையலறை, வாஷிங் மிஷின் இருந்தால் அங்கு என வீட்டில் பல புதுமையான நிலையை முயற்சி செய்யுங்கள். புதுமையான நிலையை புதிய இடங்களில் முயற்சிக்கும் போது அது சுவாரஸ்யமானதாக இருக்கும். ஆரோக்கியமான உரையாடல் ஒவ்வொரு உறவுக்கும் மிக அவசியம். அந்த வகையில் தம்பதிகள் தங்கள் பாலியல் ஆசைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து மனம் திறந்து உரையாட வேண்டும். இதன் மூலம் நீங்கள் இழந்த பாலியல் இன்பத்தை மீண்டும் அனுபவிக்க முடியும். சலிப்பான பாலியல் வாழ்க்கையை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று இருவரும் பேசுவது நல்லது. ஒரே வழக்கமான உடல் உறவிலேயே மீண்டும் மீண்டும் ஈடுபடுவது தம்பதிகளுக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். அதனால் புதியவற்றை முயற்சி செய்யுங்கள். அந்த வகையில் ரோல் பிளேவின் பிரபலமான நுட்பத்தை நீங்கள் முயற்சிக்கலாம். உடல் உறவில் ரோல் பிளேயிங் செய்வதன் மூலம் அதை சுவாரஸ்யமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நீங்கள் மாற்றலாம். இங்கு விரும்பும் எதையும் நீங்கள் உங்கள் துணையிடம் செய்யலாம். இது உங்கள் உறவை வலுவாக பிணைக்க உதவும். உடலுறவு கொள்ளும் இடத்தை மட்டும் மாற்றாமல் புதிய புதிய பாலியல் நிலைகளையும் முயற்சி செய்து இன்பத்தை முற்றிலுமாக பெறுங்கள். புதிதாக நீங்கள் பாலியல் நிலையை முயற்சிக்கும் போது உங்கள் பாலியல் வாழ்க்கையை சுவாரஸ்யமானதாக மாற்றும். தம்பதிகள் இருவரும் முன்கூட்டியே பாலியல் நிலைகளை பற்றி பேசிக்கொள்ளுங்கள். உடல் உறவில் உச்சக்கட்டம் அடைவதற்கு விதவிதமான பாலியல் நிலைகளை முயற்சி செய்யுங்கள். இது உங்கள் பாலியல் வாழ்க்கையை மட்டுமல்லாது உறவையும் வலுப்பெறச் செய்யும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.